வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் உதகையிலே இருந்து ஒரு தகவலை தந்திருக்கிறார். வேலைவாய்ப்பு முகாம் இளைஞர்களுக்காக ஒன்று நடத்தியது என்று தெரிவித்தார்கள். தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் வேலை திண்டாட்டம் இல்லாமல் போக்குவதற்காக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற நிகழ்ச்சி உதகையில் நடைபெற்றதாக நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவரிடம் கேட்போம். சார் நிக்கோலஸ் சார், இன்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு நடத்தும் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி, மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் இணைந்து நடத்தும் தமிழக ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் அரசு துறையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கே தனி பெருமை பெறக்கூடிய அளவில் செயல்படுகிறார் என்று சொன்னால் அது நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செயல்முறை என்று சொல்ல வேண்டும். வருவாய்த்துறை அதிகாரி தன்னுடைய பணி சிறக்க எந்நேரமும் நீலகிரி மாவட்ட மக்களை பார்த்து நலமா என்று விசாரிக்கக்கூடிய ஒரு தனி அதிகாரி, அவரின் கீழ் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர்கள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இன்று வேலைவாய்ப்பு தனியார் துறையிலும் சரி அரசு துறையிலும் சரி என்னென்ன வேலைகள் காலி இருக்கின்றது, படித்த பள்ளியில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தேடி பிடித்து நீங்கள் இன்ன வேலைக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நீலமலை தொலைக்காட்சி சார்பில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் எஸ்.ஜே. நிக்கோலஸ், மாற்றுத்திறனாளிகளுடைய மாவட்ட தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர், நீலமலை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் இந்த விழா சிறக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒட்டுமொத்தமாக நன்றியை சொல்லுவது நீலமலை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ். நன்றி, வணக்கம். மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்றனையே எல்லோருடைய மனதிலும் வீற்றிருக்கின்ற நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात जब शुभ नामे जागे, जब शुभ आशीष मागे, जागे जब जय दाता। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. இந்த முகாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு கலைக்கல்லூரியிலிருந்து தன்னார்வ பயிலும் தன்னார்வலர்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஒரு 75 உறுப்பினர்கள் எந்தவித உதவியும் எதிர்பார்க்காம இந்த முகாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு அவங்க வந்து பாடுபட்டுருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வந்து நம்முடைய அரசு தலைமைப்படை ஐயா அவர்கள் வந்து இந்த மாதிரி முகாம் நடக்கும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசாரிப்பாங்க, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உணவுலாம் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஐயா வந்து நம்முடைய நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்கிறதுனால
வரக்கூடிய அலுவலர்களுக்கும் அந்த மாதிரி மட்டும்தான் நான் வந்து உணவு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 500 உணவு வந்து மதிய உணவு ஏற்பாடு பண்ணிக்கணும்னு சொன்னோம். ஆனால் வந்து வர பணி நியமனம் பெற்ற மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து உணவு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு கூடுதலாக வந்து ஒரு 600 ஃபுட்டை வந்து உதவி செய்து அது இதுவரையும் கொடுத்துருக்காங்க. அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் வந்து இந்த அரங்கினை தூய்மைப்படுத்தி குடிநீர் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நகர் முழுக்க வந்து பதாகைகள் வச்சு அவங்க வந்து விளம்பரப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வார்டு உறுப்பினர்கள் மற்றவர்கள் மூலமாக அந்த செய்தியை பரப்பி வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த இதில் பங்கு பெற உதவி இருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குனர் அன்பு சகோதரர் திரு மா ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுகை நகர்மன்ற தலைவர் திருமதி எம் வாணிஸ்வரி அவர்களை, நீலகிரி மாவட்டம் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது தொழில்நெறி வழிகாட்டும் மையம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் துறைகள் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறையின் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் இளம் இளைஞர் திறன் திருவிழா நிகழ்ச்சி நடப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூடுதல் ஆட்சியாளர் அபிலாஷ வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் உடைய பணிக்குள் பெற்றவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டையும் அந்த பர்சனையும் நீங்கள் உடனடியாக ஆடிட்டோரியம் கூப்பிட்டு போங்க. இங்கே டிப்ளமோ, ஐடிஐ எல்லா பணியிடத்துக்கும் வந்து ஒரு ஆட்கள் எடுத்துருக்காங்க. அவருடைய கையில் பேம்ப்லெட் இருக்குது. பேம்ப்லெட்டையும் என்ன குவாலிஃபிகேஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. அதனால் அனைத்து எம்ப்ளாயரையும் போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய இன்டர்வியூவில் கலந்து கொள்ளும்போது அனுபவம் கேட்டுக்கொள்ளுங்கள். நீலமலை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி வேலைவாய்ப்பு முகாம் பழங்குடியினர் கட்டடத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி. மிக சிறப்பாக வேலைவாய்ப்பு அலுவலர்கள், தொழில்நிலை அலுவலர்கள், இளைஞர்களெல்லாம் சார்ந்து ஒரு மகத்தான நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் படித்த மாணவ மாணவிகள் பங்கு பெற்று எதிர்கால திட்டத்திற்கு வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த வேலைவாய்ப்பு முகாம். இதில் கலந்து கொண்ட அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு செய்தியாளர் நிக்காலஸ் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியானது அனைவருக்கும் உகந்த வகையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நீலமலை தொலைக்காட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் பார்ப்பதற்கு உங்கள் நீலமலை யூடியூப் பகுதியிலே நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டும் யாராலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிப்பதோடு, இந்த செய்திகளை எல்லாம் நமது செய்தியாளர் SG நிக்கோலஸ் அவர்கள் நேர்த்தியாக எடுத்து வர்ணனையோடு சொல்லியிருக்கிறாரா? நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதை சிறப்பாக தொகுத்து ஒரு செய்தியாக வழங்கியிருக்கிறாரா? இந்த செய்திகளை எல்லாம் வர்ணனையோடு நான் நன்றாக செய்தி வாசித்திருக்கிறேனா என்பதை எங்களது யூடியூப் பகுதி NMTV யூடியூப் பகுதியிலே கமெண்ட் பாக்ஸ் பகுதியிலே சென்று உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று மற்றும் இந்த செய்தியை பார்க்கின்ற அனைவருக்கும் அன்போடு கேட்டு, உங்களது கருத்துக்கள் எங்களை உற்சாகமும் இன்னும் இதுபோன்ற செய்திகளையும் தர தூண்டுகிறது என்று அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்